Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்த 10 தமிழர்களின் உடல்களை விரைந்து தாயகம் கொண்டு வந்த மத்திய மாநில அரசுகளுக்கு பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் நன்றி தெரிவித்துக் கொண்டனர். வியட்நாம் படகு விபத்தில் திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த முருகப்பிரபு, தர்மபுரியைச் சேர்ந்த செந்தில்குமார், திருச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த பாலாஜி, ஷேக் அப்துல்லா, அழகுராஜன், சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த ஸ்ரீதர், திருவள்ளூர் மாவட்டத்தைச் சேர்ந்த பாபு, சந்தோஷ்குமார், வேலூரைச் சேர்ந்த வினய்குமார் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த ரவிசங்கர் ஆகியோர் உயிரிழந்தனர். அவர்களது உடல்கள் சென்னை விமான நிலையத்திலிருந்து சொந்த ஊர்களுக்கு ஆம்புலன்ஸ் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டன. முன்னதாக அவர்களது உடல்களுக்கு தாவேக எம்எல்ஏ விஜய் பிரபு, உறவினர்கள் உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர். பலியானவர்களின் உடல்களை விரைந்து எடுத்து வர உதவிய மத்திய மாநில அரசுகளுக்கு உறவினர்கள் நன்றி தெரிவித்தனர். வியட்நாமில் படகு விபத்தில் உயிரிழந்த சேலத்தைச் சேர்ந்த தொழிலதிபர் ஸ்ரீதர் சுந்தரராஜனின் உடல் கோவை விமான நிலையம் வழியாக சேலம் கொண்டு வரப்பட்டது. பின்னர் அவரது உடலை வருவாய்த்துறையினர் குடும்பத்தினரிடம் ஒப்படைத்தனர். இறுதிச் சடங்குகளை மேற்கொள்ளப்பட்டு அவரது உடல் காக்காயின் மின்மயானத்தில் தகனம் செய்யப்பட்டது. இதேபோன்று படகு விபத்தில் உயிரிழந்த திருவண்ணாமலையைச் சேர்ந்த தொழிலதிபர் ரவிசங்கர் உடல் அவரது சொந்த இல்லத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. பொதுமக்கள் அஞ்சலிக்கு பின்னர் குடும்ப மரபுப்படி உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. வியட்நாமில் படகு விபத்தில் உயிரிழந்த வேலூரைச் சேர்ந்த வினய்குமாரின் உடல் சென்னை வழியாக அவரது சொந்த ஊருக்கு கொண்டு வரப்பட்டது. பொதுமக்கள் அஞ்சலிக்காக உடல் வைக்கப்பட்ட நிலையில் வேலூர் வட்டாட்சியர் பழனி உள்ளிட்ட அரசு அலுவலர்கள் மற்றும் பொதுமக்கள் மலர் வளையம் வைத்து கண்ணீர் அஞ்சலி செலுத்தினர். பின்னர் குடும்ப வழக்கப்படி இறுதி சடங்குகள் நடைபெற்றன. வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்த திருச்சியைச் சேர்ந்த அழகுராஜா உடலுக்கு திருச்சி எம்பி துரை வைகோ நேரில் அஞ்சலி செலுத்தினார். குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறினார். வெளிநாட்டில் இருந்த அவரது நகைகள் மற்றும் உடைமைகளை மீட்டு தரவும், குடும்பத்திற்கு அரசு மூலம் வேலைவாய்ப்பு ஏற்பாடு செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் துரை வைகோ உறுதியளித்தார். வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்த பழனியைச் சேர்ந்த முருகப்பிரபுவின் உடல் சொந்த ஊருக்கு கொண்டு வரப்பட்டு குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டது. அவரது உடலுக்கு உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் பொதுமக்கள் கண்ணீர் அஞ்சலி செலுத்தினர். பின்னர் குடும்ப வழக்கப்படி நல்லடக்கம் செய்யப்பட்டது. தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.